டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தலைவலியாக விஜய் சாருக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அவருடைய ஸ்வேரிங் செருமனிக்கு அவருடைய ஒய்ஃப் மற்றும் குழந்தைங்க வருவாங்க அப்படிங்கிறது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. முக்கியமாக அவருடைய தொண்டர்கள் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த ரசிகர்களாலையும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் சங்கீதா விஜய் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது தான். பட் சங்கீதா விஜய் வரல. ஆனால் அதுக்கு பல காரணங்களை அவங்களுடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவங்களுடைய ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட டைம்ல நிர்ணயிக்கப்பட்ட தேதியில நடக்கல. அது வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருந்ததுனால அவங்களால சரியான டைமுக்கு ரீச் ஆக முடியல. இன்னொரு விஷயம், அவங்க கொஞ்சம் மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரிஷா வந்து விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் கிட்ட நெருக்கமாக இருந்த சில விஷயங்கள் வந்து பலரால விமர்சனம் செய்யப்பட்டது. உங்களுடைய மருமகள் வராதப்போ நீங்க அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த நபரை ஹக் பண்றது, பிளஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து ஷோபா சந்திரசேகர் மேல வைக்கப்பட்டுச்சு. இதுல இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் வந்து சென்னை வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பதவியேற்பு விழாலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 20 டேஸ் கழிச்சு திடீர்னு சென்னை வந்திருக்கிற விசிட்டுக்கு காரணமான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க சஞ்சீவோட வைஃப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேசன் சஞ்சய் சென்னை வந்ததுக்கு அப்புறமேலு அவங்களுடைய அப்பாவை மீட் பண்ண மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த டைமில் அவர் வந்தப்போ நிறைய விஷயங்களை அவங்க அப்பா கூட ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். டுவோர்ட்ஸ் டிவோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து சிஎமான விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிக்மா படம் மூவியை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய நீலாங்கரை வீட்டில் அவர் ஸ்டே பண்ணலை அப்படிங்கிறதும் ப்ரைவேட்டாக தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அம்மா சென்ட் பண்ணி தான் அவர் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் கூடுதல் தகவலாக கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்தை பற்றி சஞ்சீவ் மற்றும் அவருடைய ஒய்ஃப் பிரீத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்வேரிங் செரிமனியில் எல்லாருமே எதிர்பார்த்தது சங்கீதா விஜய் அந்த விஷயத்தை அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்களால வர முடியல அப்படிங்கிற நியாயமான ரீசனும் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்க மேபி அப்பா அம்மாக்குள்ள டைவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாலுமே பசங்க 2 பேர் கூடயும் பேசிக்கிட்டு ரொம்பவும் அந்த ஃபேமிலி அந்த யுனைடடாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முக்கியமாக ஜேசன் சஞ்சய் வந்து அவங்களுடைய 2 பக்கமும், அதாவது இது வரைக்கும் அப்பாவை பற்றியும் தப்பாக பேசலை, அம்மாவை பற்றி எதிரான விஷயங்களையும் சொல்லலை. ஸோ வந்து யாருக்குமே அவர் ஃபேவராக இல்லை, அவர் நியூட்ரலாக இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணான திவ்யா சாஷாவும் அப்படி தான். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது மேபி டிவோர்ஸே வந்து ஆனால் கூட அந்த பசங்க அவங்க 2 பேருக்குமே ரொம்பவும் ஃபேவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸ்வேரிங் செரிமனிக்கு அப்புறமாவது ஜேசன் சஞ்சய் வந்து இந்த மாதிரி சிஎம் விஜயை சந்திச்சு பார்த்த விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிக்மா பட வேலைகளுக்காகவும் தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.